நில அத்துமீறலா? சட்ட வழிகளை பின்பற்ற அசாலினா அறிவுரை. பஹாங்கில் வேக கட்டுப்பாட்டை இழந்த டெஸ்லா கார், 4 வயது சிறுவன் உட்பட 5 காயம். ஊழல் ஒழிப்பு போராட்டத்தில் MACCயும் என் கண்காணிப்பில் இருந்து தப்ப முடியாது, மாமன்னர் கடும் எச்சரிக்கை. மது போதையா, கவனக்குறைவா? அடுத்தடுத்து சாலைகள் சாம்பலாகும் உயிர்கள், என்ன தீர்வு? பண்டிகை காலத்தில் காசநோய் பரவும் அபாயம் அதிகரிப்பு, நிபுணர்கள் எச்சரிக்கை. நாட்டில் ஊழலை வேரறுக்கும் போராட்டத்தில் போலீஸ், குடிநுழைவு, சுங்கத்துறை உள்ளிட்ட எந்தவொரு அரசு நிறுவனமும் தமது கண்காணிப்பில் இருந்து தப்ப முடியாது என மாமன்னர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-ஆகவே இருந்தாலும் கூட அதில் விதிவிலக்கு கிடையாது என சுல்தான் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறினார். ஊழல் என்பது மக்களின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்வதாகும். எந்த நிலையிலும் இதனை சகித்துக் கொள்ள முடியாது என இதுவரை விடுத்ததிலேயே மிக கடுமையான எச்சரிக்கையை Facebook பதிவில் அவர் வெளியிட்டுள்ளார். இடைத்தரகர்கள், உபகரணங்கள், சீருடை, மருந்து, மாத்திரை போன்ற அத்தியாவசிய பொருட்களை தருவிப்பவர்களும் தப்பிக்க முடியாது. அனைவருமே கண்காணிப்பு வளையத்தில் உள்ளதாக சுல்தான் இப்ராஹிம் கூறினார். நான் எதையும் அறியவில்லை என்று மட்டும் நினைக்க வேண்டாம், எனக்கென்று தனியாக உளவாளிகள் உள்ளனர் என மாமன்னர் நினைவுறுத்தினார். பொறுப்புகளை நேர்மையாக நிறைவேற்ற தவறும் அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படலாம். அந்த பொறுப்பை நேர்மையும் தகுதியும் வாய்ந்தவர்கள் ஏற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளை முறியடிப்பதில் அக்கறை காட்டாத அமலாக்க அதிகாரிகள் ஒதுங்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்த சில நாட்களில் மாமன்னரின் அறிக்கை வந்துள்ளது. Colors of India பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் Southern International Indian Expo தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, Southern International Indian Expo இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். அனுமதியில்லாமல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் தொடர்பான நில பிரச்சனைகளில் நில உரிமையாளர்கள் தனிப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் சயீத் அறிவுறுத்தியுள்ளார். நிலம் அத்துமீறப்பட்டிருந்தாலும், கட்டுமானம் சட்டவிரோதமானதாய் இருந்தாலும் உரிமையாளர்கள் போலீஸ் புகார், வழக்கறிஞர் நோட்டீஸ் போன்ற சட்ட வழிகளையே நாட வேண்டும். மாறாக தனிப்பட்ட முறையில் கட்டுமானங்களை இடிக்கும் நடவடிக்கைகளில் இறங்கிவிடக்கூடாது. இது போன்ற நடவடிக்கைகள் மத உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய விவகாரமாக இருப்பதால் தேவையில்லாமல் கூடுதல் பிரச்சனைகளை இது உருவாக்கக்கூடும் என அவர் எச்சரித்தார். சுருக்கமாக கூறினால், நாம் நமது நீதித்துறையை நம்ப வேண்டும் என்றார் அவர். தனியார் நிலம் தொடர்பான முந்தைய ஒப்பந்தங்கள் அல்லது அனுமதிகள் பதிவு செய்யப்படாமல் இருக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நீதிமன்றத்தை நாடினால் மட்டுமே நீடித்த மற்றும் வெளிப்படையான தீர்வு கிடைக்கும் என அசாலினா தெரிவித்தார். தவிர இத்தகைய மத சம்பந்தமான தகராறுகளை தீர்க்க மத்தியஸ்தம் போன்ற முறைகள் பயன்படுத்தப்படுவது சிறந்தது என்றும் அவர் பரிந்துரைத்தார். நாட்டில் அனுமதியில்லாமல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் விவகாரம் அண்மைய காலமாக பேச்சு பொருளாகி உள்ள நிலையில் அமைச்சர் அவ்வாறு சொன்னார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். சீன புத்தாண்டு முதல் நோன்பு பண்டிகை வரை நடைபெறும் பண்டிகை காலத்தில் சமூக சந்திப்புகள் மற்றும் கூட்டங்கள் அதிகரிப்பதால் மலேசியாவில் காசநோய் அதாவது டிபி பரவும் அபாயம் உயரக்கூடும் என்று சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.
கேலன் மையத்தின் தலைமை செயல் அதிகாரி அஸ்ருல் முகமது காலிப் கூறுகையில், காசநோய் காற்றின் மூலம் பரவும் தொற்று நோய் என்பதை குறிப்பிட்டார். திறந்த வீட்டு நிகழ்ச்சிகள், நெரிசலான பொது போக்குவரத்து, பணியிடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் போன்ற மூடிய மற்றும் கூட்டம் கூடிய இடங்களில் தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அபாயம் அதிகமாக காணப்படும் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான தொற்றுகள் வீடுகளுக்கு வெளியே ஏற்படுகின்றன என்பதை காட்டுகின்றன. ரமலான் மாதத்தில் நடைபெறும் கூட்டு தொழுகைகள் மற்றும் மத நிகழ்வுகளும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்பற்றப்படாவிட்டால் தொற்று அபாயத்தை அதிகரிக்கக்கூடும். வயதானவர்கள் மற்றும் நீண்ட கால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீடிக்கும் இருமல், இரத்தத்துடன் இருமல், திடீர் உடல் எடை குறைதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளுமாறு சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்வீட்டில் புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். அன்பர் தினத்தை முன்னிட்டு 1 மாத காலத்திற்கு சிறப்பு சலுகை இப்போது. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க. பஹாங் தமர்லோவில் பின்னால் வந்த ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஒரு இந்திய தம்பதியின் உயிர் பறிபோயுள்ளது. கார் தீப்பற்றி எரிந்து மதியழகன், ஷர்மிளா இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சாலைகளில் அப்பாவி மக்கள் இப்படி உயிரிழப்பது முதல் முறையல்ல. அண்மைய வாரங்களில் இது 2வது சம்பவமாகும். கடந்த வாரம் பாட்டி, அம்மா, பேத்தி என 3 தலைமுறையைச் சேர்ந்த 3 இதேபோல் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒரு வாரத்தில் 2 துயரங்கள். ஆனால் ஒரே காரணம். ஒன்று கவனக்குறைவான ஓட்டுதல் அல்லது மதுபோதையில் ஓட்டுதல். இப்படி எத்தனை குடும்பங்கள் அழிந்த பிறகுதான் நாம் விழிக்கப் போகிறோம் என்ற கேள்வி மனதை ரணமாக்குகிறது. ஒவ்வொரு முறையும் விபத்து நிகழ்ந்த பிறகே சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என நாம் குரல் கொடுக்கிறோம். ஆனால் உயிர் போன பின் கடுமை எதற்கு? பிரிஜெட் MIC தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் இந்த சம்பவத்தை மக்கள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர நிலை என அறிக்கை வெளியிட்டுள்ளதோடு யாரை குற்றம் சொல்வது எனும் கேள்வியையும் முன்வைத்துள்ளார். கவனக்குறைவான ஓட்டுநரா, மதுபோதையில் ஓட்டி வந்தவரின் பொறுப்பின்மையா, சட்டத்தின் பலவீனமா, அமலாக்கத்தில் மந்தமா என்பதே அவை. சூட்டோடு சூடாக அவசரமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளையும் அவர் கோரிக்கைகளாக முன்வைத்துள்ளார். மதுபோதையில் வாகனம் ஓட்டினால் நீண்டகால கட்டாய சிறை தண்டனை, போகிற போக்கில் செலுத்திவிட முடியாத அளவுக்கான உயர்ந்த அபராதங்கள், மரண விபத்துக்களை ஏற்படுத்துவோருக்கு வாகனம் ஓட்டும் உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்தல் போன்றவை அவற்றில் அடங்கும். அதோடு மீண்டும் மீண்டும் குற்றம் செய்பவர்களுக்கு அனுசரணை காட்டக்கூடாது. போக்குவரத்து சட்டங்களை அவசரமாக மறுசீரமைக்க வேண்டும். பேரளவிலான சாலை தடுப்பு சோதனை, சுவாச சோதனை போன்றவற்றையும் அமல்படுத்த ஆண்ட்ரூ பரிந்துரைத்துள்ளார். இனியும் இதுபோன்ற உயிர்கள் பறிபோகாமல் தடுக்க நாம் என்ன செய்யப் போகிறோம் என்ற கேள்வியை அரசாங்கம், அதிகார தரப்பு, அமலாக்க நிறுவனங்கள் மக்களிடத்தில் நாமும் முன்வைக்கிறோம். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய. பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், புத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் இப்பொழுது தொடங்கியாச்சு. 22 பிப்ரவரி வரை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜாலான் தங்கு இஸ்மாயில் சாலையில் நடந்த பல வாகனங்கள் சேர்ந்த சாலை விபத்தில் 4 வயது சிறுவன் உட்பட 5 காயமடைந்தனர். மாலை சுமார் 5:30 மணியளவில் 31 வயது பெண் ஓட்டிச் சென்ற டெஸ்லா வகை வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து 3 வாகனங்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் மீது மோதியதாக போலீசார் தெரிவித்தனர்.
தெமர்லோ மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது நாஷிம் பாரூன் கூறியதாவது, தெமர்லோ நகரில் இருந்து மந்தாக்காப் நோக்கி சென்ற டெஸ்லா கார் முதலில் சிவப்பு நிற பெரோடுவா மைவி காரை மோதியது. மோதலின் தாக்கத்தால் மைவி கார் முன்னோக்கி தள்ளப்பட்டு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த யமஹா மோட்டார் சைக்கிளை மோதியது. அதே சமயம் டெஸ்லா கார் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த நீல நிற பெரோடுவா வீவா காரையும் மோதியது. இந்த விபத்தில் 32 வயது மைவி ஓட்டுநருக்கு வலது தோள்பட்டை முறிவு ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் 29 வயது பெண்ணுக்கு வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் 28 வயது பெண்ணும் 4 வயது சிறுவனும் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டெஸ்லா கார் ஓட்டுநர் உட்பட காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.